நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்தை ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்று கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளரே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவனிடம் இருந்து எடுத்து 10 தாலந்து உடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடம் இருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று கூறினார். சிந்தனை. இன்று நாம் சிந்திப்பதற்காக தாலந்து உவமை எங்களுக்கு தரப்படுகிறது. இந்த உவமையிலே 3 ஆட்களுக்கு தாலந்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. இவர்களுள் இருவர் தாம் பெற்றுக்கொண்ட தாலந்துக்களை கொண்டு தம் வாழ்வில் பெரும் வெற்றியை அடைகின்றனர். மற்றவருடைய வாழ்வு பெரும் துன்பமாக முடிவடைகின்றது. சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே என்று தலைவரினால் இவர் சபிக்கப்பட, ஏனைய இருவரும் பாராட்டப்படுவதோடு மேலதிகமாகவும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இவர்கள் இருவரின் வெற்றியை இன்று எம் கவனத்தில் கொள்வோம். இருவரும் தலைவரிடம் இருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை கொண்டு 2 மடங்காக பெருக்கிக் கொள்ளுகின்றனர். உலகின் பார்வையிலே இதனை நோக்கும் போது அது ஆச்சரியப்படத்தக்கதொன்றே, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதொன்றே. இதை போன்று கடவுள் நமக்கு தருகின்ற அருளையும் கொடைகளையும் 2 மடங்காக பெருக்குவதும் சாத்தியமானதே என்பதை நாங்கள் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆயினும் இப்படி 2 மடங்காக பெருக்குவது அடிப்படையிலே எம்மை சார்ந்தது அல்ல, மாறாக அவை
தம் இயல்பிலேயே மிக ஏராளமாக பெருகக்கூடியதே. நாங்கள் இந்த அருளோடும் கொடைகளோடும் சேர்ந்து இயங்கும் போது, உழைக்கும் போதும் அவை வேகமாக தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு கடவுள் தந்த கொடைகளை நாம் சிந்திக்கின்ற போது அவற்றை கொண்டு நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றோமா, அல்லது பயன்படுத்தாமல் எம்முள்ளேயே புதைத்து வைத்திருக்கின்றோமா, அல்லது கடவுளின் விருப்பத்துக்கு எதிராக அவற்றை பயன்படுத்துகின்றோமா? நாங்கள் மனிதர்கள் என்ற முறையிலே அடிப்படையிலே அறிவையும் மனதையும் எமக்கு தந்திருக்கின்றார். அத்தோடு மேலதிகமாக இன்னும் பல கொடைகளை எமக்கு தந்திருக்கின்றார். இத்தகைய இயற்கை கொடைகளை விட இன்னும் பல இயற்கைக்கு மேலான கொடைகளையும் தந்திருக்கின்றார். உதாரணமாக நம்பிக்கை, அன்பு, பரிவு போன்றன. இவற்றை கொண்டு கடவுளை பற்றி, அவரது அன்பை பற்றி மற்றவர்களோடு நாம் பேசுகின்றோமா? நற்செய்தியின் உண்மைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றோமா? இவற்றை நாம் செய்து வந்தால் எமது நம்பிக்கை மேலும் மேலும் ஆழமாகும், அன்பு பெருகி ஊற்றெடுத்து பாயும். எம்மில் இவை நடக்கின்றனவா? ஞானம், புத்தி, அறிவு போன்ற தூய ஆவியாரின் கொடைகளை மேலதிகமாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். இவற்றை அன்றாட வாழ்வில் வாழ்கின்றோமா? கடவுள் எமக்கு தந்த இயற்கை கொடைகள், இயற்கைக்கு மேலான கொடைகளை கொண்டு கடவுளுக்கு பணி செய்கின்றோமா? ஒவ்வொரு கொடையையும், ஒவ்வொரு ஆற்றலையும் கடவுளின் மகிமைக்காகவும் மற்றவர்களின் நலனுக்காகவும் அன்றாடம் பயன்படுத்துகின்றோமா? இவற்றை பயன்படுத்தாத போது இவை அனைத்தும் எம்மிடம் இருந்து பறிக்கப்படும் என்பதை நினைவில் கொண்டிருப்போம். செபம். ஆண்டவரே, உமது மகிமைக்காகவும் மற்றவர்களின் நலனுக்காகவும் எப்பொழுதும் வாழ தூய ஆவியார் மூலம் எங்களை வழிநடத்தியரிடம். ஆமென்.